எங்க வாயேன். நான் வந்துட்டியா? வா வந்து உட்கார். நீ போன வாரம் ஊருக்கு போயிருந்தல, அப்ப செலவு கையில காசு இல்லைன்னு உங்க அப்பாட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்கியிருந்தேன். இப்ப வருவாரு, கேட்டாரு. வந்தா கொடுத்துரு. இந்த மளிகை கடைக்காரனை வேற பேலன்ஸ் கொடுங்க பேலன்ஸ் கொடுங்க கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கு கொடுக்க வேண்டியதையும் போய் கொடுத்துரு. எல்லாருக்கும் கொடு. ஆனா நான் கொடுத்ததை மட்டும் மறந்துடு. உனக்கு ஏன் நான் தரணும்? 2 மாசத்துக்கு முன்னாடி கடைக்கு போனோமே, அப்ப காசு பத்தல நீ என்கிட்ட கேட்ட. அப்ப 400 ரூபா கொடுத்தேன்ல. அப்ப 400 ரூபா கொடுத்தேன்ல. அதானே உனக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்? மத்தவங்க கிட்ட வாங்கினதெல்லாம் ஞாபகம் வச்சு கொடுத்துருவேன். என்கிட்ட வாங்கினா திருப்பி தர மாட்டேன். ஏன்னா நான் தானே உனக்கு இழிச்சவன். எத்தனை தடவை கேட்டாலும் கொடுக்காத. இந்தா புடியும் 400 ரூபா. ஐ, நான் 100 ரூபால கொடுத்தேன். பெரிய 400 ரூபா கொடுத்துட்டேன். அதை வேற உக்கான்னு சொல்லி காமிச்சுன்னுக்கிறேன். கொடுத்தது நீ அன்னைக்கு வீட்டுல வந்து கேட்டதா கொடுத்துருக்க போடா. ஏன்னா அதே ஞாபகமாவா இருக்கும். சரி சரி, கோவப்படாத. இதோட நான் 100 ரூபா கொடுத்த கணக்கு சரியா போச்சு. ஆமா, அதான் வாங்கிட்டல, எழுந்து போயிடு.